ஹலோ மக்களே, கார்டனிங் நல்லா தெரிஞ்சவங்க எனக்கு இருக்கிற இந்த 2-3 டவுட்ஸ் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன டவுட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்குன்றதை காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு 2 பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இருக்குது, பாப்பா கஷாயம் போடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா புதினா, அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஆலோவேரா வச்சுருக்கேன், ஹேர் பேக் ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டு, இது வந்து நாட்டு ரோஸுங்க. அப்புறம் இந்த பாட்டில் அரைக்கீரை விதை வாங்கி போட்டேன், ஆனால் இதுக்கு இந்த ஹைட்டுக்கு மேலே வளரவே மாட்டேங்குது. அது எதனாலன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பாட்டில் வந்துட்டு மஞ்சள் தான் கிழங்கு ஊனி வச்சுருக்கிறேன். அது பக்கத்தில் இருக்க குட்டி கண்டெய்னரில் புதினா, அப்புறம் மணி பிளான்ட்டு, பக்கத்தில் இருக்க பாட்டும் மணி பிளான்ட்டு தான். மெயின் டவுட்டே இதாங்க, இந்த துளசியில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த விதையை எடுத்து கீழே போட்டு விட்டேன். அது வந்து வளர்ந்துருக்கு, களையெல்லாம் வந்துச்சு, அதை பறிச்சிட்டேன். இந்த 2 குட்டி கன்று வந்து துளசி தானான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். பக்கத்துலேயே இன்னொரு குட்டி செடியும் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் என்ன செடினே தெரியல, பறிக்கவா வேணாமான்னு கன்ஃபியூஷனில் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கார்டனிங் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த டவுட்டை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க 2 பாட்லேயுமே மஞ்சள் கிழங்கு தாங்க ஊனி வச்சுருக்கேன். மஞ்சள் ஏன் இவ்வளோ நிறைய வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஆஃப் சீசனில் சுத்தமாக மஞ்சள் கிடைக்கவே இல்லைங்க. நம்ம பிஸ்னஸ்க்கு இந்த மேஜிக் ஆயில் வந்து நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கடைசியில் அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். அதனால் இனிமேல் மஞ்சளுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, நம்மளே வளர்த்துற வேண்டியது தான் ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி இவ்வளோ செடி வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.